அன்புமணி ராமதாஸ் வந்து மத்திய அமைச்சராக பதவி ஏற்கிறார். அப்போ எல்லாருக்குமே ஷாக்கு. என்னடா இது, நானோ என் குடும்பத்தாரோ எந்த பதவிக்கு நாடாளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கோ வரமாட்டோம், கால் பிரிக்க மாட்டோம், அப்படி நீங்கள் நடந்ததுன்னா அதுக்கு அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்து, அந்த வார்த்தையை நாகரிகம் கருதி நம்ம பயன்படுத்தலை, அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு சமம் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்கிறார். அப்போ மன்மோகன் சிங் தலைமையிலான அந்த காங்கிரஸ் கூட்டணியில் வந்து திடீர்னு பார்த்தா பதவியேற்பு விழாவில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர்னு இவர் வந்து மத்திய அமைச்சராக பதவி ஏற்கிறார். அதுக்கு ராஜ்யசபா எம்பி ஆகி கிட்டத்தட்ட 5 வருஷம் இந்தியாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இருந்தார். இப்படி தான் அரசியல் வாழ்க்கை அன்புமணி ராமதாஸுக்கு ஆரம்பிக்கப்படுது. அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக மிக நீண்ட காலம் இருக்கிறார். தலைவராக வந்து ஜி.கே. மணி இருக்கிறார். இவர் நிறுவன தலைவராக இருக்கிறார். இந்த கட்சி இப்படி போயிட்டு இருக்கு. அதிமுக, திமுக, பாஜக மாற்றி மாற்றி கூட்டணி. அப்புறம் 2016 மாற்றம் ஒன்று மாறாதது, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ஒரே கையெழுத்து நாங்கள் மாற்றுவோம் சொல்லி தனியாக ஆட்சி அமைக்க போகிறோம்னாங்க. அது பெரிய அளவில் கை கொடுக்கல, அது தோல்வியை சந்திச்சிச்சு. இது வந்து அரசியல் பயணம்.